அதிமுக நிர்வாகி ஜக்பர் அலி கொலை வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று காவல்துறைக்கு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். நவீனா, ஜக்பர் அலி கொலை வழக்கில் வருவாய்த்துறையினர், கனிமவளத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு சிபிசிஐடி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அது தற்பொழுது இந்த வழக்கில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜக்பர் அலி கடந்த ஜனவரி 17ஆம் தேதி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் கனிமவள கொள்ளைக்கும் எதிராக போராடி வந்த நிலையில லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்புடைய குவாரி உரிமையாளர்களான ராமையா, ராசு, அவரது மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் காசிநாதன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் தற்பொழுது சிறையில் உள்ளனர். இந்த வழக்கு காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கு குறித்து பல்வேறு எதிர்பார்த்த முறைகேடுகள் சம்பந்தமாகவும் இது ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில இதில் பல்வேறு முறைகள் நடைபெற்றதும், அதில் அரசு அனுமதிக்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதும் இதில் விசாரணை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது விரைவாக சென்று கொண்டிருந்த நிலையில ஜக்பர் அலி கொலை வழக்கில் வருவாய்த்துறையினர், கனிமவளத்துறையினர் அதிகாரிகளிடமும் காவல்துறையிடம் எந்த அளவிற்கு இது நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்று சிபிசிஐடி விளக்கம் கேட்டுள்ளது. இந்த புகார் அடிப்படையில், அதாவது ஜக்பர் அலி அளித்த புகார் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள், குவாரி அனுமதியின்றி செயல்பட்டது உண்மை என்றும் கூறிய நிலையில் அந்த குவாரிகள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் தந்து தற்போது கனிமவளத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. ரவீனா. சாமிநாதன்.